பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் தல் 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 ஜீவரே தல் 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 ஆளே இல்லாத யாருக்குண்டா ஆட்டின்னு இருக்கேன். ஜி இந்த பொங்கலுக்கு நம்ம என்ன பண்றோம்? பொங்கலுக்கு நம்ம என்ன பண்றதா தான் ஊரே சேர்ந்து நம்மளை பண்றாள. நல்லா பொங்க வைக்கிறாள பாத்தியால கேரளாவில் அடிச்சு அம்மனமா ஓடி விடுறா. காவி வெட்டி கட்டியிருந்தாலும் அடிச்சு வட்டி விடுறா. ஜி தமிழ்நாட்டில் நம்ம தான் ஜி எண்ணத்தை கத்து அதான் குனிய வச்சு நல்லா சொருவிடால வாயில வாழைப்பழத்தை மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஜி என்ன ஜி மயிருலாம் சொல்றீங்க? ஏன்னா மயிர்னு சொல்லாம அப்புறம் மயிர்னா சொல்ல முடியுமா? மயிறு ஜி உங்க வாயால இந்த வார்த்தைலாம் சொல்லாமா? ஏண்டா உன் மூக்குன்னு சொன்னா உனக்கு கோவம் வர்றதில்ல, உன் நாக்குன்னு சொன்னா கோவம் வரதில்ல, மயிர்னு மட்டும் சொன்னா கோவம் வருதா? மயிறு கெட்ட வார்த்தைனா அப்போ இருக்கடா வளர்த்து கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுக்குறேன். பெருமாள் கொடுக்குற புனிதமான பொருளை வச்சு சொல்கிறேன்டா. ஐயோ கெப்பல்ல வெக்கமா இல்லை உங்களுக்கு? கேவலமா இல்லை? மயிர்னு சொன்னா அசிங்கமாடா, அவமானமாடா. நான் தரேன்டா பணம், நல்லா மயிரை வளர்த்துட்டு போங்கடா மயிராண்டிகளா. ஜி கோபடைஞ்சு வாங்க ஜி, கோயிலுக்கு போகலாம் வாங்க வாங்க. கோயிலுக்கு போகலாம்னா எதுக்கு போகலாம்? கோயிலுக்கு வந்தோமா புளியோதரை வாங்கி தின்னமா இருக்கணும். பெருமாள் கோயிலுக்கு வந்தோமா நல்லா உண்டை கட்டி வாங்கி தின்னமா இருக்கணும். உள்ள வர்ற சொல்லலாம் இருக்கப்படாது. பூநூல் போட்டுருக்கியா? ஜி நான் சூத்திரன் ஜி. சூத்திரம்னா பண்ணிட்டு ஓரமாக உட்கார்றா. அப்புறம் கோயிலுக்கு வர்ற கோயிலுக்கு நாங்கள் மட்டும் தான்டா போனோம். ஜி ஐ மச்ச ஹிந்துலாம் எங்களுக்கு தெரியும் சரியா? இந்த ஹிந்து ஜந்து பொந்துலாம் மூடிண்டு ஓரமாக நில்லு. வேட்டியை படிச்சு கட்டினா நீ பெரிய ரவுடியாடா. நானும் வேட்டியை மடிச்சு கட்டுவேன்டா. நான் பாப்பான்ல ரவுடி பார்ப்பான்டா. ஆக இந்த பொங்கலோட இந்த கேடுகட்ட ஆட்சி ஒழியட்டும், ஆக திராவிட வளரட்டும், ஆக மக்கள்கிட்ட செல்லுவோம், ஆக மக்களை வெல்லுவோம், நாங்கள் உங்களை கொல்லுவோம். ஆக இந்த அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தண்ணி வரலையா? ஆக இந்த அதிமுக ஆட்சியில் சரியான நிவாரணம் வரலையா? ஆக சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக என்ன பிரச்சனை? இந்த 50 வருஷத்துல நீயும் உங்க அப்பனு தான் பிரச்சனை. ஆக என்னோட குளத்தூர் தொகுதியை தமிழ்நாட்டில் நம்பர் தொகுதியாக மாற்றிருக்கட. அது உங்களுக்கு தெரியலையா? அது நீங்கள் பார்க்கலையா? உங்கள் கண்ணுக்கு அது எட்டலையா? அதுபோல் இந்த திருவாரூர் தொகுதியை நான் மாற்றத்தானே வந்திருக்கேன், தலைவருமாக வந்திருக்கேன். உங்கள் கண்ணுக்கு அது பார்வையில் படலையா? ஆக உங்கள் தொகுதியில் உங்கள் எம்எல்ஏ வந்து உங்களை பார்த்தாரா? வரல. ஆக என்னவா? இது வரைக்கும் வரலையா? ஆக இது வரைக்கும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே எங்கள் கட்சிக்காரங்க மட்டும்தான் சட்டசபையிலேருந்து போய் மக்கள்கிட்ட போய் பார்க்குற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான். ஆக வேறு எந்த கட்சியும் செயல்படலைன்னு மக்களே சொல்கிறாங்க. அந்த கேடுகட்ட சட்டமன்ற உறுப்பினரை பேரை கேளுங்க. ஆக தட்சிணாமூர்த்தியா? ஆக இந்த மாதிரி கேவலமான பேர் வச்சவங்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டு அனுப்பிச்சிங்களே, அது யார் தப்பு? உங்கள் தப்பு இல்லையா? எங்களை மாதிரி அழகான பேருக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருந்தா மக்களை வந்து பார்த்துருப்போமே. அந்த சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் சட்டசபைக்கு போய் அவரை வெளியேற்றுறோம் என்று நான் உறுதியளிக்கிறேன். ஆமாம், நீ போனாலே உன்னை கிழிச்சு வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இல்லாட்டி நீ எதையாவது கிழிச்சுக்கிட்டு வெளியில் வருவ. ஆக திருவாரூரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தலைவா 100 ரூபா கொண்டு 110 ரூபா வைக்கிறேன் தலைவா. ஆக ஊப்பிக்கு அவரோட பிரச்சனை. ஆக முடியசாமி, ஆறுமுகம், கருப்பசாமி உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒரு திருட்டு பைய காசை வாங்கிட்டு மீத்தேனில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். ஆக திருட்டுத்தனமா காசை வாங்கிக்கிட்டு அதை மீத்தெடுக்கிற கொடிய திட்டத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது வெக்கமா இல்லையா? இது வேதனையை தரலையா? இது துன்பமா இல்லையா? இது துயரத்தை தரலையா? அகக்கிற ஆட்சியில் இருக்கும்போது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஆட்சி இல்லைங்க போராட வந்திருக்கிறான். ஆக ஆட்சியில் இருக்கும் பொழுது கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? ஆட்சியில் விட்டு இறங்குறவுண்டு அவங்களே போராட வருவாங்களா? ஆக சீடி சக்கர சித்தப்பா ஏட்டில் எடுத்து நக்கப்பா என்று சொல்வது போல இருக்கிறதே. எல்லா வேலையும் பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கான். மண்டையை உடைக்க போகிறோம் இப்போ. ஆக இந்த கேள்விக்கு பதில் சிலபஸ் இல்லை. மாப்பிள்ளை சபரீசர் எழுதி தரலை. ஆக இதை பார்த்து நான் கேட்குறேன், வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள். ஐயா 3 நாளாக ஒரே மூட்டு வலிங்க. ஆக 3 நாளாக மூட்டு வலியில் அவதிப்பட்டு வராரு. மூட்டு வலி வர்ற அளவுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஆக இந்த மூட்டு வலியை போக்க 3ஆம் தலைமுறை திராவிட வைத்தியசாலை கோபாலபுரம் டாக்டர் உதயநிதி ஸ்டாலின் போனீங்கன்னா அவர் நிமிர் படத்தில் நடித்தவர் நிமித்திடுவார். ஆக சார் ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறோம். பொங்கலுக்கு மக்கள்கிட்ட என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? மக்கள்கிட்ட நான் என்னத்தை சொல்ல, இந்த கேவலப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு பொங்க வைக்கணும்னு நான் வந்தேன். ஆனால் எனக்கே 4 பேர் பொங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இதில் சும்மா நீங்கள் வேற பேசிக்கிட்டு இருப்பீங்க. சார் நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டீங்க. இப்போ ரஜினி கமல்லாம் அரசியலுக்கு வராங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? ஆமாம், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தேன். எப்போ வந்தேன்? கருணாநிதியும் ஜெயலலிதாவும் சரியில்லை, நான் அவங்களை ஏற்று பேசினேன்.
அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள ஆண்மையோடு ஏற்று பேசினேன். ஆனால் இவங்க எப்போ வராங்க, ஏதோ வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. என்ன வெற்றிடம் இருக்குது? சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, அங்கே போக வேண்டியதானே. 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க. திரையில் பார்த்தா மது ஆவல்லாம் எடுத்து பேசுறது, ஆனால் தரையில் பம்மிக்கிட்டு நிற்கிறது. நான் திரையிலும் தரையிலும் ஒரே மாதிரி ஆம்பளையா நின்னேன். அவங்க நின்னாங்களா? கையை கட்டி நின்னாங்களே, பார்த்தீங்கல்ல. சார் இந்த ஆட்சி பற்றி ஆட்சி எங்கே நடக்குது? இங்கே ஆட்சி நடக்குதா? மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா காமராஜர் வேட்டியை கட்டிட்டு போய் நின்னாரே வெள்ளத்தில், ஆனால் இவங்க நிற்பாங்களா? புயல் வந்தப்போ பார்த்துருப்பீங்களே, ஹெலிகாப்டரில் போய் பார்க்குறாங்க. மேலே இருந்து பார்த்தா எங்களுக்கு கீழே மயிரா தெரியும். இது ஆட்சியா? இது ஆட்சியா? இது உலகத்துக்கே சோறு போட்ட இனம், உலகத்துக்கே சோறு போட்ட இனத்தை ஒரு துண்டு கரும்புக்கு கையாந்த வச்சுட்டாங்களே, கேவலமா இல்லையா? எனக்கு ஆத்திரங்கள் வருது மக்களே. தூ. சார் வணக்கம். இந்த பொங்கலுக்கு தமிழர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? தமிழர் திருநாளாம் பொங்கலிலே தமிழர்களின் இல்லங்களில் வைக்கிற பொங்கல் சர்க்கரை பொங்கலாக இல்லாமல் சமத்துவ பொங்கலாக இருக்கட்டும். பொங்க பானையிலே பால் பொங்குகிற பொழுது அது 8 வழிச்சாலைக்கு எதிராக, தூத்துக்குடியிலே மக்களை கொள்கிற ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக, தஞ்சை டெல்டா மாவட்டத்திலே மண்ணை மரடாக்குகிற அந்த மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக பொங்கட்டும். எவனாவது சமூக விரோதின்னு சொன்னா அவன் சட்டையை கிழிக்கிற பொங்கலாக, ஆன்டி இண்டியன் சொன்னா அவனை அடுப்புல போடுற பொங்கலாக இது பொங்கட்டும். சார் பொங்கலுக்கு படம்லாம் பார்ப்பீங்க? ஆமா பார்ப்பேன். எந்த படம் சார்? கிழவனும் கிழவியும் நடித்த படத்தை விட தலையும் தலைவியும் நடித்த படத்தை பார்ப்பேன். ஏன் சார் அப்படி? தன் ரசிகர்களை வைத்து நாட்டை ஆள துடிக்கிறவனா, இல்லை தன் ரசிகர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவனா? அப்படின்னு நான் யார் பக்கம் நிற்பேன்? அஜித் பக்கம் தான் நிற்பேன். விஸ்வாசம் வெற்றி கோட்டை அடையட்டும், பேட்டை கண்ணம்மாப்பேட்டைக்கு போகட்டும். அமுதா சொல்லல மரா, நல்ல வேலையா அந்த திருவாரூர் தேர்தல் ரத்து பண்ணாங்க. தேர்தல் மட்டும் நடந்துச்சு வையி, டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். இந்த ஹெச்ராஜா பையலாவது 48 ஓட்டு வாங்கினா சாரண தேர்தலில், நம்ம அதை விட கேவலமாக வாங்கியிருப்போம். ஆளுங்கட்சி தோத்துருச்சுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஏன்பா நான் பொங்கலுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தோமே? யோ தத்தி மாதிரி அப்டேட்டே பண்ணாத. அது எவனோ ஒருத்தர் ரத்து பண்ணி விட்டாயா. கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வக்கில்ல, இங்கே பொங்கலுக்கு பரிசாடான்னு சொல்லி கோர்ட்டில் கேஸை போட்டு விட்டாங்க. அவன் ரத்து பண்ணி விட்டான். பா இந்த ஆட்சி நடத்துறது ஒவ்வொரு நாளும் மரண கிணறுல வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குப்பா. ஒரு பக்கம் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த கோணவாயன், இன்னொரு பக்கம் இந்த குக்கர் செல்வேன். யோ உனக்காவது மரண கடலில் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, எனக்கு மானங்கட்ட பொழப்பா இருக்கியா. போகிற வாரம் எல்லாரும் திட்டுறாங்க, அதிலும் சின்ன சின்ன பயிலுக்க காது கருகிற அளவுக்கு திட்டுறாங்க. ஒரு தம்பி விஜய்க்கு அறிவுரை சொல்கிறங்கிற பேரில் எண்ணியை வச்சு செஞ்சுருக்காப்புல. எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமா பயப்படுறேன்னு சொல்லி கேவலப்படுத்தி, அதை விட கேவலம் நான் பதவி விட்டு போனால் என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன தெரியாது சொல்லியிருக்காப்புல. 7 தலைமுறைக்கு தோண்டி திட்டுறாங்கய்யா. எப்பா நம்ம என்னைக்கு குனிஞ்சோமோ அன்னைக்கே இந்த மாணவ ரோசம்லாம் போயிடுச்சுப்பா. அது சரிதான் ஐயா, இருந்தாலும் நம்ம ஒரு முதலமைச்சர் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கா இல்லையா. யோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு குளிச்சியா, இந்த ஜல்லிக்கட்டு நாயகனேன்னு ஒரு 10 பதாக, அப்படி சேலத்தின் சிங்கமே, சேலத்தின் கரும்பே, சேலத்தின் இரும்பே, மெக்னீசியமே, தாது உப்பே அப்படின்னு அங்கங்கே ஒரு பதாக வச்சுட்டோம்னா கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குங்கய்யா. 3 வருஷத்துக்கு பிறகு எவனும் பேனர் வைக்க போகிறதில்ல, பதாக வைக்க போகிறதில்ல. இப்போ எதாவது வச்சிட சொல்லியா? செஞ்சு விட்ருவோம். நல்ல வாசகமாக போட சொல்லு. போட்டுருவோம். அந்த குழந்தைய தூக்கிட்டு வச்சிருக்க மாதிரி, முத்தம் கொஞ்சம் மாதிரி, அந்த மாதிரி போட்டுருவோம். हमारा देश में कापरे किट्टा वांगिटों कास में पोटरुआ केस में in 2019 parliament election में win ने petrol price will be decreased to 15 rupees from Matu Mutram. After 2019 election, 30 lakhs will be deposited from Swiss money. Last time 15 lakhs not deposited because of ATM machine problem. This time that will also be solved by Tamilisai Soundararajan. So total 45 lakh rupiah in your account anytime. But only after election. When New India born, 45 lakh rupiah, petrol price decrease, many things will happen. Bharat Mata ki jai! என்ன தம்பி, இப்போது என்ன பிரச்சனை, நாட்டில் என்ன நடக்கிறது? தை பொங்கலை திராவிடர் திருநாளா அல்லது தமிழர் திருநாளா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர் என்று சொல்லி திராவிட திருநாள் என்று சொல்ல வேண்டியதுதானே? அதெல்லாம் எவ்வளவோ சொல்லியாச்சன்னா, அவர்கள் தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு என்கிறார்கள். தமிழர்களும் திராவிடர்களும் ஒன்று, அதை அறியாத வாயிலே பண்டு என்று அவர்கள் எப்படியோ அறிந்திருக்கிறார்கள். ஆமண்ணா, அதை கண்டுபிடித்ததனால் தான் இவ்வளவு சிக்கல். இதற்காகத்தான் நாங்கள் 2 பேருமே பிள்ளை குட்டிகளை உருவாக்காமல் இருந்தோம்.
வருகாலத்தில் வருகிற தமிழர்கள் இதை உணர்ந்து கொண்டு செருப்பை கழட்டி அடிப்பார்கள் எனக்கு அன்றைக்கே தெரியும். ஆனால் நீயோ போகிற இடத்துலெல்லாம் மாநாடு போட்ட இடத்துல கூட்டம் போட்டிருக்கிறாய், சகட்டு வேடிக்கை பெற்று தள்ளியிருக்கிறாய். உன் பிள்ளைகளின் பாடு பெருபாடாக இருக்கும். அறியாத சிறுவன் தெரியாமல் செய்து விட்டேன் அண்ணா. அறிந்த பிள்ளைகளை தெரிந்து செய்துவிட்டு நீ அறியாத சிறுவன் பிதட்டுகிறாயா, நடிக்கிறாயா, நாடகம் போடுகிறாயா? ஐயோ தம்பி, உண்மையிலே அழுகிறாயா? உன் கண்களில் வருகிற நீரை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வருகிறதே, என் இதயத்தில் இரத்த கண்ணீர் வருகிறது. தம்பி அழாதே. ஐயோ அண்ணா, அவன் நீலக்கண்ணன் வெடிக்கிறான். அட தமிழ் தெரியா தற்கூறி உண்டவே, அது நீலி கண்ணீர். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ